எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஹோப் நீங்களும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த வ்ளாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டக்குன்னு குயிக்காக ஒரு க்ளீனிங் ரொட்டீன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிக்கிட்டேன். நான் லாஸ்ட் வீடியோவிலே வந்துட்டு சொல்லியிருந்தேன், இது மாதிரி ஃபேஸ்க்கு இப்போ ரீசெண்டாக தான் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நிஜமாலுமே சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுறது ரொம்பவே நல்லாயிருக்கு. சன்ஸ்க்ரீன் வந்துட்டு நம்ம ஃபேஸ்க்கு மட்டும்தான் அப்ளை பண்ணணுங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சுத்தமாக கிடையாது. நம்மளோட ஹேண்ட் அப்புறம் லெக் எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணலாம். நம்மளோட பாடி பார்ட்ஸ் இதெல்லாம் சன்லைட்டுக்கு எக்ஸ்போஷர் ஆகுதோ அது எல்லாமே நீங்கள் வந்துட்டு சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு ஸ்கின் செல்ஸ் வந்துட்டு டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் என்னோடய மேக்கப் ரொட்டீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவுமே இருக்காது. ஜஸ்ட்டு கூகுள் சாண்டல் பவுடர் அடிப்பேன், அவ்வளோதான். அதுக்கப்புறமா சின்னதாக ஒரு பிந்தி, ஸ்டிக்கர் பிந்தி, அப்படி இல்லைன்னா நார்மலாக எல்லார் வீட்லேயும் இருக்கும் இல்லையா, இந்த சாந்து பொட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அது வந்துட்டு சின்னதாக ஒரு ரவுண்டு போல் வச்சுருவேன். அதுக்கப்புறம் எனக்கு பர்சனலி பிடிச்சது வந்து சந்தனம் தான். சந்தனம் வச்சாலே எனக்கு ரொம்பவே ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். இதை விட்டேன்னா திருநீர் வைப்பேன், நல்லா பட்டை மாதிரி பெருசாக போடுவேன். அப்படி இல்லைன்னா சந்தனம் தான் வைப்பேன். ஸோ அவ்வளோதான், டக்குன்னு வந்துட்டு ரெடி ஆகிட்டேன். இன்றைக்கி நான் வந்துட்டு க்ளீனிங் ரொட்டீன் எப்படி நான் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணேன் அப்படிங்கிறது தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த டிவிக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக ஒரு யூனிட் வந்து இருக்குது, வார்ட்ரோப் யூனிட்டு. ஸோ அதில் தான் என்னோடய புக்ஸில் இருந்து எல்லாமே நம்ம அடிக்கடி எடுக்கிற பொருள் எல்லாமே வச்சுருக்கோம். ஸோ நான் மார்னிங்கே வந்துட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டேன். அதாவது புக்ஸ் எல்லாமே கொஞ்சம் க்ளம்ஸியாக இருந்துச்சு, அதை வந்து க்ளீன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 2 hours இதை நான் வந்துட்டு அப்படியே கிடப்பில் போட்டுட்டேன். அதுக்கு ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா, க்ளீன் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பொருளாக எடுத்து வெளியில் வைக்கும்போது பல்லி வந்து ஒன்று எட்டி பார்த்துருச்சு. நமக்கு தான் இந்த மாதிரி சின்ன சின்ன பூச்சி இந்த மாதிரி புழுனாலே கொஞ்சம் பயம் தானே. ஸோ அதனால் ஒரு 2 hours வந்துட்டு கிடப்பில் போட்டுட்டேன். சரி ஓகே, நம்மளும் அதை பார்த்துட்டோம், அதுவும் நம்மளை பார்த்துருச்சு, ஒரு 2 hours விட்டோன்னா அது வெளியில் போயிடும் அப்படிங்கிறதுக்காக எல்லா பொருளையும் எடுத்து போட்ட வெளியில் பொருள் எல்லாத்தையும் அப்படி அப்படியே வச்சுட்டு அப்படியே டோர் ஓப்பனில் 2 hours விட்டுட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு இப்போவுமே கொஞ்சம் பயந்து சீமார் வச்சு தான் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா பல்லி காணோம். ஸோ சரி ஓகே, ஏதாச்சும் பொருள் பின்னாடிக்கிற ஒளிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து ஒவ்வொரு பொருளாக எடுத்து வச்சேன். பட் நான் நினச்ச மாதிரி அது வந்து வெளியில் ஓடிடுச்சு. அதை பார்த்து நான் பயந்தேன், என்னை பார்த்து அது பயந்து ஓடிடுச்சு போல். அதுக்கப்புறம் பல்லி அதில் இல்லை. ஸோ எல்லா பொருளையும் கம்ப்ளீட்டாக வெளியில் எடுத்து போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். ஸோ எப்படி தான் நம்ம வந்துட்டு டோர் க்ளோஸ் பண்ணி வச்சாலும் சரி, இல்லை ஓப்பனாக வச்சாலும் சரி, தூசி வரது தான். அது வந்துட்டு இதிலிருந்து தான் நல்லாவே தெரிஞ்சுது. நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு சீமார் வச்சு நல்லா கூட்டி விட்டுட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு குப்பை எல்லாத்தையும் நல்லா கூட்டி விட்டு எடுத்து கொட்டிட்டு, அதுக்கப்புறமா ஒரு ட்ரை கிளாத் வச்சு நல்லா வந்து இருக்கிற மிச்ச டஸ்ட் எல்லாமே எடுத்து விட்டுட்டேன். ஏன்னா ப்ரூம் ஸ்டிக்கில் நம்ம என்ன தான் பண்ணாலும் அவ்வளோ வந்து வராது. ஸோ மிச்சம் இருக்கிற எல்லாத்தையுமே ஒரு ட்ரை கிளாத் வச்சு எடுத்துட்டு, அதுக்கப்புறம் எகெயின் ஒரு வெட் கிளாத்தை வச்சு நல்லா வந்து தொடச்சி விட்டுட்டேன். இந்த இடத்த நம்ம வந்து நீட் பண்ணாலுமே நம்ம அடிக்கடி கை வச்சு எடுக்கிற ஏரியா அப்படிங்கிறதுனால மெஸ்அப் வந்து கண்டிப்பாக ஆகும். ஸோ நம்ம மந்த்லி ஒன்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சிரமம் இல்லாமல் இருக்கும். சப்போஸ் இங்கே நம்ம வந்து டோர் போடாமல் இருந்திருந்தோம் அப்படின்னா கூட அடிக்கடி நம்ம வந்து க்ளீன் பண்ணியிருப்போமோ இல்லைனா ஆர்கனைஸ் பண்ணியிருப்போமோ என்னவோ. நம்ம டோர் போட்டதுனாலேயே ஓகே, டோர் தான் க்ளோஸில் இருக்குல்ல, உள்ளே எவ்வளோ மெஸ்ஸப்பாக இருந்தாலும் வெளியில் தெரியாதுல்ல அப்படிங்கிற ஒரு லேசினஸ் வந்து வந்துடுது. கண்டிப்பாக டோர் ஓப்பனில் இருந்துச்சுன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து க்ளீன் பண்ணிடுவோம். இப்போது டோர் க்ளோஸில் இருக்கனால நம்ம வந்துட்டு எப்போவுமே வந்து மந்த்லி ஒன்ஸ் தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நல்லா வந்து ஃபஸ்ட்டு ட்ரை கிளாத் அப்புறமா வெட் கிளாத் வச்சு தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் ஆர்கனைஸ் பண்ண வந்திருந்தேன். இது ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் இதுக்குள்ளே இருக்கிற எல்லா பொருளுமே நமக்கு தேவையான பொருள்னு தான் எனக்கு வந்து தோணுச்சு. பட் ஒன்ஸ் ஆர்கனைஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் இருக்கிற பாதி பொருள் வேஸ்டேஜாக தான் வந்து வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொடை அடிக்கடி நம்ம டக்குன்னு எடுப்போம் இல்லையா, ஸோ அதை வந்துட்டு நம்ம மேலெல்லாம் எங்கேயாச்சும் வச்சிட்டோன்னா தேடிட்டு இருக்கணும். அதனால் ஃபஸ்ட்டு ஒரு 2 கொடை போல் எடுத்து அந்த கார்னரில் வச்சுட்டேன். அதுக்கப்புறமா வந்துட்டு என்னோடய தெரட்டி ஆல்பம் இருந்துச்சு, ஸோ அதுவும் வச்சுட்டேன். அதுக்கப்புறமா சின்ன சின்ன பாக்ஸு, ஸ்டெபிளைசர் இது மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் ஒரு பக்கமாக எடுத்து வச்சுட்டு இதுக்கப்புறமா தான் மெயினாக வந்துட்டு ஆர்கனைசிங்குள்ளேயே வந்து இறங்கினேன். ஆர்கனைசிங் அப்படிங்கிறது நம்ம இந்தந்த பொருள் இந்தந்த பாக்ஸில் தனித்தனியாக போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும்ல, அதுக்காக பண்ணுறது தான். ஸோ ஃபர்ஸ்ட் அது வகையில் நான் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு சாப்பர் பாக்ஸில் என்ன போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னா,
இந்த வாரண்டி கார்டு, பில்லு, கேரண்டி கார்டு இது மாதிரியெல்லாம் வச்சுருக்கேன். ஸோ டக்குன்னு வந்துட்டு நம்மளுக்கு ஏதாச்சும் நம்மளோட ப்ராடக்ட்ஸ், எலக்ட்ரானிக் பொருள் ஏதாச்சும் ரிப்பேர் ஆச்சுன்னா ஓகே இந்த பாக்ஸில் தான் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு ரியலைஸ் ஆகும். ஸோ அதனால் ஒரு பாக்ஸ்க்குள்ளேயே டோட்டலாக எல்லா வாரண்டி கார்டு எல்லாமே வந்துட்டு போட்டு வச்சாச்சு. பட் இது எப்போ அந்த வாரண்டி எக்ஸ்பயர் ஆகும்னு தெரியல. அது நம்ம எப்போயாச்சும் வேறு டைமில் க்ளீன் பண்ணும்போது எக்ஸ்பயர் ஆன வாரண்டி வந்து தூக்கி போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து எல்லாமே அதில் போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாக்ஸில் இது ஃபுல்லாகவே வந்துட்டு ஃபஸ்ட் எய்ட் கிட்டு தான். எல்லாமே இருக்கும். ஆயின்மெண்ட்டு, ஹெட்டேக் டேப்லெட்டு, அப்புறம் வந்துட்டு அப்பாயின்மெண்ட் அந்த ஷீட் இருக்கும்ல டாக்டர் கிட்ட, அது எல்லாமே அதில் வந்து போட்டு வச்சிட்டேன். நெக்ஸ்ட் இந்த பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்டாக அந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் மாதிரி இருக்கும். அதாவது இந்த எம்சீல், அப்புறம் வந்துட்டு ஒரு சின்னதாக கேண்டில், அந்த கேண்டில் ஏற்றுற ஒரு சின்ன கப்பு மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆணிலாம் இருக்கும் இல்லையா, ஸ்க்ரூ ட்ரைவர், இதெல்லாம் இது போட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல்ப் அடியில் போட்டால் உடஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே அப்படி வச்சுட்டேன். இந்த பாக்ஸ் வந்துட்டு மேபி அமேசான் டெலிவரி பாக்ஸாக இருக்கலாம், இல்லைனா மீஷோ டெலிவரி பாக்ஸாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதில் நூல், அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த கம் ஐட்டம்ஸ் மாதிரி, அதாவது டபுள் சைடு செல்லோ டேப், அதுக்கப்புறம் இந்த ஒயிட் கலரில் ஒரு டேப் இருக்கும் நம்ம ஏதாச்சும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அது வந்து அதில் போட்டு ஒரு ஓரமாக வச்சிட்டேன். இப்போ இந்த குட்டி பாக்ஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேஜெட்ஸ் ஐட்டம்ஸ் மாதிரி இருக்கும். அதாவது இந்த பென் ட்ரைவ்ஸ், இதில் பார்த்திங்கன்னா என்னோடய தெரட்டி பென் ட்ரைவ், அதுக்கப்புறம் ரிலேட்டிவ்ஸோட மேரேஜ் இது எல்லாமே வந்து இதில் தான் இருக்கும், அந்த வீடியோஸ் எல்லாமே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா இருக்க சார்ஜர் ஒயர், ஹெட்ஃபோன், இயர்ஃபோன், அதுக்கப்புறம் சார்ஜர் ஹெட்டு, இது மாதிரி மோஸ்ட்டாக கேஜெட் ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த பாக்ஸில் நான் வந்துட்டு போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சப்போஸ் அது ஒரு ஓப்பன் ஸ்பேஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த பாக்ஸ்க்கு எல்லாமே ஈவனாக ஒரு அழகான ஸ்டிக்கர் வாங்கி நான் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கலாம். பட் ஓகே, இது க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்கோம், எப்போயாச்சும் திறந்து எடுக்கிறோம், அதுக்கே நம்ம வந்துட்டு ஸ்டிக்கர் பேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு நான் எதுவும் பண்ணலை. பட் இதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு காமனாக அழகாக இருக்க ஏதாச்சும் ஒரு ஃப்ளோரல் ஸ்டிக்கர் மாதிரி வாங்கி இதில் வந்துட்டு ஒட்டிடணும். ஸோ ஒன்ஸ் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு எகெயின் எல்லாமே நான் வந்துட்டு அடுக்கி எடுத்துட்டேன். ஸோ அதுக்கு மேலே இருக்க ஃபஸ்ட் ஷெல்ஃபில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூ கட்டுற நூல், ஊசி, அப்புறம் அப்பாவோட ஸ்டாக் மாத்திரை, அதாவது டெய்லி யூஸ் பண்ணுற டேப்லெட்ஸ் ஒரு சின்ன டப்பாவில் போட்டு அவர் ஒரு பெட் பக்கத்தில் வச்சுப்பார். இந்த பெரிய டப்பாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் டேப்லெட்ஸ் இருக்கும். இந்த ஸ்கெட்ச் பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னோட 9th என் கூடவே வந்து ஸ்டிக் ஆகிட்டு இருக்கேன். இந்த ஸ்கெட்சஸ், இந்த மார்க்கர் எல்லாமே நான் அப்போ வாங்கினது தான். ஸ்டில் எல்லாமே சூப்பராக இருக்குது. 1-2 கலர் மட்டும்தான் போயிருக்கே தவிர மற்றபடி சூப்பராக இருக்குது, அதனால் வச்சிட்ருக்கேன். இந்த ஸ்கெட்ச் பாக்ஸ் பார்த்தாலே தெரியும், இது வந்துட்டு ஒரு மொபைல் பாக்ஸு. நான் வந்துட்டு ஒரு அட்டை மாதிரி எடுத்து ஒட்டி ஸ்கெட்ச் பாக்ஸ்ன்னு எழுதி ஒரு லூசுத்தனமாக ஒரு டிசைன் வந்து போட்டிருக்கேன். அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிசைன்னே சொல்ல முடியாது, ஜஸ்ட் வந்து செக்குடு தான். ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா வாட்டர் கலர். இது வந்து 9th 10thலலாம் வாங்கலை, இப்போது ரீசெண்டாக தான் வாங்கினேன். சூப்பராக வந்து இருக்கும். நம்ம வந்து ட்ராயிங் பண்ணி பெயிண்ட் பண்ணேன். எனக்கு ஆக்சுவலி ட்ராயிங்கில் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதுக்காக தான் நான் வந்துட்டு இது வாங்கியிருந்தேன். ஸோ கம்ப்ளீட்டாக இப்போ வந்து க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. எப்போவுமே ஆர்கனைஸ் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக தான் இருக்கும், அதுக்கப்புறம் அதை மெயின்டைன் பண்ணுறதுல தான் இருக்குது. ஸோ இனிமேல் கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணணும். ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது அனதர் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.